குற்றாலம் அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா பட்டாத ஜீவனதி நீயா குற்றாலம் அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா. ஊர்ல எருமையோட ஒண்ணா அழுக்கு குட்டையில குளிச்சிட்டு இருந்த சொர்ணாயெல்லாம் இங்க வந்து சவர் பார்த்து இருக்குதா? சூரிய பகவானே, நீ இல்லன்னா உலகமே இல்லப்பா. இவன் நம்ம பொண்டாட்டிக்கு என்ன சொந்தம்னே தெரியலையே. கேட்டா சித்தப்பாங்கறா. ஆமா, பஸ் மிஸ் பண்ணிட்டேன். காலையில போயிரண்டு ஒரு நாள் வந்தான். 15 வருஷம் ஆச்சு. இங்கேயே செட்டில் ஆயிட்டானே. டேய் அப்பா, மிஸ் பண்ணுமே. ஏன் காலங்கத்துல இப்படி அசிங்கம் இருக்க? சூரிய நமஸ்காரம் பண்ண. யோ கேரியாடல. உண்மையிலேயே நீ சூரிய நமஸ்காரம் பண்ணியா? ஆமா. இல்ல டெக்னிக்கா அந்த கோமணத்தை காய வைக்கிறியா? கோமணத்தை இப்படி அவுத்து கூட. ஏய்யா இப்படி அலும்பு பண்ணிட்டு இருக்க? யோ இன்னொரு தடவை என்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிட்ட அடிச்சு கொண்டே போடுவேன். உண்மையிலேயே நீ பொண்டாட்டி சித்தப்பனாயா? ஆமா. எப்படி? சீதாவோட பெரிய ஆயும் எங்க சின்ன ஆயும். என்னையா காலகாலத்துல ஆயா அசிங்கமா பேசிட்டு இருக்க? இல்ல மாப்பிள, சீதாவோட பெரிய ஆத்தாவும் எங்க சின்ன ஆத்தாவும் ஒண்ணு விட்டு பெரிய ராஜராஜ சோழ பரம்பரை. உன் ஃபேமிலி ஹிஸ்டரி சொல்லிட்டு இருக்கியா? யோ தண்ணி நிறுத்தி அறிவு கிட்டவனே. குடிக்கிறது அன்னைக்கு ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் தயாரா பண்ணிட்டு இருக்கேன். இது மாதிரியா முதல்ல பேக்கெட் சாராயம் தான் 1.5 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தேன். இப்போ ஒரு பேக்கெட் குடிக்கிற தண்ணியே 1.5 ரூபாய்க்கு விற்கிறா. தெரியுமா? நிறுத்தியாத நான்சன். சரசே சரசே வந்துட்டேன். சீக்கிரம் வா. வட நேரம் ஆகல, அதுக்குள்ள வடை தொடக்கூடாது. என்ன சரசு, உன்னை தொட்டா மட்டும் கோச்சுக்க மாட்டேங்கிற. ஐயா பாத்தா தெரியலையா? இது உளுந்து வடை. நான் என்ன புண்ணகடா சொன்னேன்? ஓ பக்கத்துல இருக்கியா? இன்னைக்கு நான் சாப்பிட்டு மாறிட்டான். என்னன்னு சொல்லி திட்டல. ஐயோ பக்கத்துல உட்காந்துட்டு காதும் கேட்க மாட்டேங்குது, ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது. சும்மா என்ன திட்டாதீங்க. ஏமா சரசே, ஏன் அழுதுகிட்டு இருக்கிற? இத பாருங்க, அம்மா வரட்டும், அவசரப்படாத, வடை அப்புறம் சாப்பிடலாம்னு தாங்க சொன்னேன். அதுக்கு இவர் என் மேல கோச்சுக்கிட்டு பாடி வேலைக்காரி நாயன்னு சொல்லி சும்மா என்ன திட்டுறாரு. இந்த வீட்டுல நீயே ஒரு தெண்டச்சோறு, வேலை வெட்டி செய்யாம நீயே உட்கார்ந்து தின்னுகிட்டு இருக்கிற. பாவம் வேலைக்கார பொண்ணு கஷ்டப்பட்டு வேலை செய்யுது, அதை ஏன்பா போய் திட்டிக்கிட்டு இருக்கிற? யோ பெருசு, வாயை மூடிட்டு போயா. நீ ஒரு வயசானவன் சொல்லி உன்னை நியாயம் பேச கூப்பிட்டா நீ என்ன பார்த்து நான் செய்யறது எல்லாம் நானே திட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்றியா? என்னப்பா அழகு, நீ தானே சப்போர்ட் பண்ண, வாங்கி கட்டிக்க. ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன திட்டுறீங்களா? நான் ஆக்கி கொட்டினா மட்டும் நேரத்துக்கு வந்து நல்லா பண்ணி உறிஞ்சல் மாதிரி உறிஞ்சிட்டு போறீங்களா? 10 மணி ஆச்சுனா போதும், இட்லியை கொண்டா தோசையை கொண்டா 4 நாளைக்கு என் உயிரை வாங்குறீங்கல்ல. உங்களுக்கு எல்லாம் ஆக்கி கொட்டுறதை விட வாசல் இருக்கிற நாய்க்கு கொண்டே போட்டேன்னா கொஞ்சம் நன்றியோட வாழ்ந்து இருக்கும். கொண்டு அப்படியே அறிஞ்சிருவேன். நான் நாய்க்கு தான் போடுவேன். அழகு, என்னப்பா இதெல்லாம்? அறிவி கட்ட சித்தப்பு. அதுக்கு தான் பக்கத்துல உட்கார்ந்த காதைய கதை தெரியும்ல. ஆமாப்பா, நான் மறந்தே போயிட்டேன். ஏன் அழகசாமி, எனக்கு இன்னொரு சந்தேகம் இல்ல. என்ன? நீதான் அந்த பொண்ணை காதலிக்கிறியாமே, ஒருவேளை உங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன ஆகும்? ஊம நைட் தான். சைலன்ஸ். என்ன பேச மாட்டேங்க, அம்மா வராங்க. மகாராக என்ன பண்ண மாமா கோயி அங்கே வை. எனக்கு 5 போதும். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். உட்கார்ந்து சாப்பிடுங்க. சாரி மேடம், இன்னைக்கு நான் ஒரு பொழுதுதான். சாப்பிட மாட்டியா? ஏன் இங்க உட்கார்ற? அங்க போய் உட்காரு. இப்படி உட்கார்ந்து வாயை பார்த்தா வயிறு வலிக்குது. உட்காரலாம், ஆனா வெங்காய சட்னியோட வாடை மூக்க தொலைக்குது. அடே இட்லி வேற மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது. என்னங்கிற? கொட்டணுமா? கொட்டிக்க. எனக்கு சாப்பிடணும் போல இல்ல, இருந்தாலும் ஐயா கட்டாயப்படுத்துறாரு. ஐயா பாவம் இந்த வீட்டுல வேலை வெட்டி இல்லாம இருக்கிறாரு. அவர் சொல்லி நான் சாப்பிடலன்னா அவரை மதிக்கலன்னு என்ன தப்பா நினைப்பாரு. ஏற்கனவே இந்த வீட்டுல யாரும் அவரை மதிக்கிறது இல்ல, அதனாலதான் சாப்பிடுறேன். சரசே, ஒரு 5-6 இட்லி இந்த தட்டுல போடு. 5 நிமிஷம் கழிச்சு சாப்பிடுறீங்களா? ஐயா யோ, அதான் ஒரு வேளை இல்ல, அப்புறம் சாப்பிட. அதான் இந்த வேலை. அதை வச்சிருமா, நானே எடுத்துக்கிறேன். என்ன கத்தி எடுக்கிறேன்னு பாக்குறீங்களா? இங்க வர்றதுக்கு முன்னால உடம்பு பூரா ஒரே அரிப்பு, சொரிஞ்சுகிட்டு இருந்தேன். கையை கழுவ மறந்துட்டேன். அதான் இதால வெட்டி சாப்பிடலான்னு ஒரு ஐடியா. மிஸ்டர் கல்யாண சுந்தரம், வேண்டாங்கிறீங்களா? கையாலே எடுத்து போட்டுக்கிறேன். ஐயா எனக்கு வேண்டாம். ஏன்பா ஏன்பா? என்ன நாள் கை விட்டு இப்படி உழப்பிட்டு இருக்கான்? அங்க பாரு, ரோட்டு கடையில முட்டை புரோட்டா அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்கான். பத்தா குறைக்கு அந்த கையில காலையில சொரிஞ்சிட்டு வேற இருந்தான். அதை எப்படி நான் சாப்பிட முடியும்? உட்காருங்க. இப்போ ரொம்ப அதிகமா வள வளன்னு பேசிக்கிட்டு பேசாம சாப்பிடுங்க. எனக்கு இதே போதும். அக்கா சொல்லிட்டாங்களே, சாப்பிடுங்க. மிஸ்டர் கல்யாணம். மேடம். ஆமா, நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனி எப்படி நடக்குது? பரவாயில்ல மேடம், ஏதோ சுமாரா நடந்துகிட்டு இருக்கு. நீங்க தான் சொல்றீங்க, ஆனா ஆடிட்டர் ரிப்போர்ட்ட பார்த்தா ஆடி போயிருப்பீங்களே. நான்சென்ஸ். கம்பெனி ஊசல் ஆடிட்டு இருக்கு. அது இன்னும் தெரியல மிஸ்டர் கல்யாணம். எனக்கு மத்த பிசினஸ் நல்லாவே போகுது, இது ஒண்ணுதான் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. இது எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஆச்சே. குப்புன்னு தூக்கும், கப்புன்னு கவுத்துரும். ஒரு சமயம் டார்கெட் ஏறும், ஒரு சமயம் இறங்கிடும். இதெல்லாம் சகஜம் மேடம். எங்க சார்,
ரொம்ப நாளாவே கம்பெனி நஷ்டத்துல தானே போயிட்டு இருக்கு. பேசாம ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாம் செட்டில் பண்ணிட்டு கம்பெனியை க்ளோஸ் டவுன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்ன மேடம் திடீர்னு கம்பெனியை இழுத்து மூட போறேன்னு சொல்றீங்க? அவசரப்பட்டு அப்படியெல்லாம் ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. இதனால எத்தனையோ பேர் பாதிக்கப்படுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் நல்லா யோசனை பண்ணி தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். சரி, கம்பெனியை பத்தி எக்ஸ்கியூஸ் மீ, நாம கம்பெனியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இவர் இருக்கலாமா? அதனால என்ன? ஹலோ, நீங்க இருக்கலாமா? இனிமே நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? கம்பெனி உங்களுது, உங்க இஷ்டப்படியே நான் செஞ்சிடறேன். வரேன். அப்புறம் சார், ஈவினிங் அந்த கல்யாண தரகரை கொஞ்சம் வர சொல்லுங்க. எங்க பையன் கல்யாண விஷயமா பேசணும். மேடம், நீங்க தப்பா நினைக்க கூடாது. கல்யாணங்கிறது உங்க ஃபேமிலி மேட்டர். அந்த வேலையை கூடவா இவர் செய்யக்கூடாது? யார் யாருக்கு எந்த வேலை கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க போய் அவரை வர சொல்லுங்க. அதுக்கும் லாயக்கு இல்லைங்கிறீங்களா? அப்ப நானே அனுப்பி வைக்கிறேன். யோ போயா. ஏமா எதுக்கு அசிங்கமா புரோக்கர் எல்லாம் வர சொல்லணும்? ஏன் வர சொல்லக்கூடாது? இல்ல நம்ம சொந்தத்திலேயே எத்தனையோ அடக்க கொடுக்கணும் பொண்ணு இருக்கு, அதுல ஒண்ணு பாக்கலாமே. ஆமா, அடக்க ஒடுக்கமா ஒரு பொண்ணு கொண்டு வந்து இந்த வீட்டுல அவளும் என்ன மாதிரி கஷ்டப்படணுமா? நீ என்ன கஷ்டப்படுற? நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கோம். கஷ்டப்பட்டதை சொல்றேங்க. ஓ, நீ பிளாஷ்பேக் போயிட்டியா? அந்த இடத்துல சொல்லமா. இப்ப எங்க சொந்தத்துல பொண்ணு எடுத்தீன்னு வையே, எங்க சொந்தத்துல கூட வேணாமா, உங்க சொந்தத்துல பொண்ணு எடுத்தீங்கன்னா அவ குடும்பத்துல வந்து அனுசரிச்சு போயிருவா. அப்படி இல்லாம ஜாதகம் நல்லா இருக்குன்னு ஒரு பொண்ணு எடுத்து வெளியில இருந்து வர்ற பொண்ணு ஏடா கூடமா நடந்துட்டான்னு வையே, ஜாதகம் நல்லா இருக்கு, அப்புறம் குடும்பம் நல்லா எல்லாம் போயிடும். சரி, கடைசிக்கு பையனுடைய விருப்பம் என்னன்னு தெரிஞ்சிட்டாவது நீ முடிவு எடுக்கலாம். நீ என்னமோ சொல்ற. இந்த குடும்பத்துக்கு எப்படிப்பட்ட மருமகளை கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உருப்படாத யோசனை சொல்றதை விட்டுட்டு போய் வேலையை பாருங்க. போங்க. இத முதல்லயே சொல்லியிருந்தா வாயே திறந்திருக்க மாட்டேன். உனக்கு எதுக்குடா? ஓட சூடாயிடுச்சா? இல்ல சார். சரி, வீட்டுக்கு கரெக்டா ஓடுதா? ஓடிட்டு இருக்கு சார். எங்க அங்க? வாங்க தரகரே. அம்மா வணக்கம்மா, சௌக்கியங்களா? நல்லா இருக்கேன், உட்காருங்க. நீங்க வர சொன்னதா உங்க மேனேஜர் கல்யாண சுந்தரம் சொன்னாரு. ஆமா தரகரே, எல்லாம் என் பையன் கல்யாண விஷயமா தான். அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பாக்கணும், அதான் வர சொன்னேன். அதுக்கு என்ன பாத்துருவோம். புரோக்கர் போய் வந்துட்டானா? அண்ணா வணக்கங்கண்ணா. இப்படியா இருக்க? பாத்து கண்ணுக்கு பழுது இல்லாம அப்படியே இருக்கீங்க. அந்த சிரிப்பு கூட மாறலீங்க. நான் இழிச்ச வாயனுங்கிறத சிம்பாலிக்கா சொல்றேன். இந்த பாரு, வந்த வேலையை மட்டும் பார்க்கணும். ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் அங்க வச்சுக்க. ஐயா, எதுக்குப்பா எங்க ஆள் விழுகுற? கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அதான் கேட்டு வாங்குறாரு. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருப்பா. இந்த மாசம் சேலரி. உட்காருப்பா. அம்மா. என்ன அசோக்? இல்லம்மா, நீங்க பேசிட்டு இருங்க. ரொம்ப ஸ்வெட்டிங்கா இருக்கு, நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். சரி. அடா 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 அடா, சம்பளத்தை வாங்கி கவரை கூட பிரிக்காம, அதுவும் அப்பா கையில கொடுக்காம அம்மா கிட்ட கொடுக்கற புள்ளைய இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைங்க. ஏய், அதான் போறான்ல, நல்லா பாத்துக்க. வந்த வேலையை பாருங்கல்ல. அண்ணா கோச்சுக்கிட்டீங்களா? ஏய், நீ எதுக்கு வந்தியோ அந்த வேலையை தவிர மத்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க. நீ இத பாருங்க, போய் காஃபி கொண்டாங்க. ஏனுங்க அப்படியே நமக்குங்கண்ணா சக்கரை தூக்கலா டபுள் ஸ்டாங்க ஒரு காப்பி கொண்டாங்கண்ணா. சூப்பர் ஸ்டாங்கோட வரணும். சரிங்க. அது தருகிறே, வேலைக்காரி கடைக்கு போயிருக்கா, அதனால. அதுக்கு என்னமா இப்போ அண்ணன் இதுக்கெல்லாமா கோச்சுக்க போறாரு? அது இருக்கட்டும், பொண்ணு எப்படி வேணும், என்ன எதிர்பார்க்கறீங்க, அதெல்லாம் கொஞ்சம் விவரமா சொல்லிட்டீங்கன்னா நான் நல்லபடியா பார்த்து முடிச்சு கொடுத்துருவேம்மா. பொண்ணு வந்து நம்ம பையனுக்கு ஏத்த மாதிரி லட்சணமா இருக்கணும். வசதியை பத்தி கவலை இல்ல, ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா முக்கியமா 3 கண்டிஷன் இருக்கு, அதுக்கு ஒத்து வரணும். சொல்லுங்கம்மா, என்ன கண்டிஷன்? கண்டிஷன் நம்பர் 1, கல்யாணத்துக்கு அப்புறம் எக்காரணத்தை கொண்டும் இந்த வீட்டுக்கு வர மருமக என் பையன் மனசை மாத்தி தனி கொடுத்தனும் போக கூடாது. கண்டிஷன் நம்பர் 2, இந்த வீட்டுக்கு வரவ இந்த வீட்டு சட்ட திட்டங்களுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நடக்கணும். கண்டிஷன் நம்பர் 3, நான் கட்டுப்பாடா வளர்த்த மகனை அவ எந்த காரணத்தை கொண்டும் அவ இஷ்டத்துக்கு மாத்தக்கூடாது. நான் சொல்ற கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் ஒத்து வர மாதிரி நல்ல பொண்ணா பாருங்க, உடனே கல்யாணத்தை முடிச்சிடலாம். அதெல்லாம் சரிம்மா, உங்க அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் உங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன். அந்த பையன் அடுத்த ஃபேக்டரியில போய் வேலை பாக்குறாருன்னா அதம்மா கொஞ்சம். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? தப்பா சொல்லலம்மா, நம்ம கம்பெனில தம்பிய உட்கார வச்சு அழகு பாக்குறத விட்டுட்டு அடுத்த கம்பெனில வேலைக்கு போய். நோ நோ, நம்ம கம்பெனில உட்கார வச்சா வெறும் அழகுதான் பார்க்க முடியும். வேற கம்பெனிக்கு வேலைக்கு போனாதான் அவனுக்கு பொறுப்புனா என்னன்னு தெரியும். ஒரே புள்ளன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தா அப்புறம் என் வீட்டுக்கார மாதிரி எதுக்கும் பிரயோஜனம் எல்லாம் போயிட்டா. சக்கரை தூக்கல கேட்டான்ல, டேய் ஒரே அடியா தூக்குற மாதிரி போடுறேன் பாரு. இந்த கண்டிஷன்ஸ்க்கு எல்லாம் ஒத்து வர மாதிரி நல்ல பொண்ணா பாத்தீங்கன்னா
சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடலாம். சரிங்கம்மா. இந்தாங்க மணி. தேங்க்யூ. ரோமான்சன் பிறகு டபுள் சாங் கேட்டீங்களா? எடுத்துங்க. ஏ நல்லதானே இருக்கு, குடிங்க. காஃபி நல்லாவே போட்டிருக்கீங்க. ஐயோ இந்த சாங்ல வேலைக்காரன் இருக்கிறதுமா? நல்லா இருக்குமா. கண்டிஷன் மாதிரி காப்பி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதுமா. என்ன பொண்ணுக்கு தான் அலையணும். அதுக்கு தானே கமிஷன் வாங்குற அல. அண்ணா நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கண்ணா. அம்மா எப்படி ஏற்பாடு பண்ணிடலாமா? சீக்கிரமா பார்த்து சொல்லுங்க. ஏனுங்கண்ணா இதுல இம்போர்ட் சக்கரையா போட்டிருக்கீங்க? அவன் என் பொண்டாட்டி அவளே காபி மட்டும் தான் கேட்டா. நீ வந்த நாய் டபுள் சாங் கேட்டீங்க, அதான் சேகரின் போட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், உள்ள போய் காபி போட சொல்லி கட் பண்ணி விட்டு உங்களோட கண்டிஷன் சொல்லிட்டு இருந்தாலே என்ன அது? அதுவா 3 கண்டிஷன். என்ன கண்டிஷன்? 1 பொண்ணோட பர்சனாலிட்டிங்க, சரி. 2 பொண்ணோட ப்ராப்பர்ட்டிங்க, 3வது கல்யாணம் ஆகி வந்த பிறகு தாய் வீட்டுக்கும் அந்த பொண்ணுக்கும் தொடர்பு எப்படி இருக்கணும்னு அந்த மாதிரி பயங்கரமான 3 கண்டிஷனுங்க. ஏன்னா இந்த மாதிரி கண்டிஷனுக்கு பொண்ணு கிடைக்கணும்னா கஷ்டம்தான். இனிமே அது புதுசா தான் பிறக்கணும். ஆனா விட மாட்டேங்க, எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடணுங்க. ஏயா காபியில சாக்கிரியம் போட்டா குடுக்குற மாவனே, உனக்கு சாகர வரைக்கும் கஞ்சியில உப்பே போடாம ஊத்துற மாதிரி ஒரு மருமகளை கொண்டு வந்து நான் நிறுத்தல. நான் புரோக்கரே இல்லையா? பாத்துக்கலாம். இதுல வெறும் சாக்லேட் மட்டும் தான் போடுறேன். 10 பேதி மாதிரி உடைச்சு போட்டிருக்கேன். இதுல போட்டீங்களா? ஆமா, நீ என்ன சாதாரண புரோக்கரா? அநேகமா 1 மாசத்துக்கு நீ பாத்ரூமை விட்டே வெளியில வர முடியாது. அதையும் மீறி நீ உயிரோட வண்டினா அப்புறம் பொண்ண பாரு. ஏனுங்கண்ணா வயித்த கலக்குதுங்க. பாத்ரூம் எங்க இருக்குதுங்கண்ணா? போற வழியில கார்பரேஷன் பாத்ரூம் காசு கொடுத்து போயிட்டு போயா. 3 கண்டிஷனா? என்ன இவ பையனோட குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு மருமகளை தேடுறாளா, இல்ல இவ அடிச்சு விளையாடுறதுக்கு பந்து தேடுறாளா? நானே புரோக்கரா மாற வேண்டியதுதான், கமிஷனாவது மிச்சமாகும். மகனே என்ன சாப்பிட்டு இருக்கீங்க? வாங்கப்பா பிஸ்கட் சாப்பிடுங்க. என்ன சதுரமா இருக்கு? உமா டெய்லி எனக்கு ரவுண்ட் ரவுண்டால கொடுக்குறா. ஐயே அது நாய்க்கு போடுறது, அதையா சாப்பிடுறீங்க? பெத்த தகப்பன இந்த வீட்டுல நாயை விட கேவலமா நடத்துறாங்களே, அதை பத்தி என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கியா மகனே? சரி அதை விடு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சம்பள கவரை கொண்டு வந்து ஒரே ஒரு தகப்ப எங்கிட்ட கொடுக்காம உங்க அம்மா கிட்ட கொடுத்தியே, அதையும் விட்டுரு. அப்ப பக்கத்துல ஒருத்தன் வெள்ளை வெளையர்னு வெள்ளைக்கார மாதிரி கொண்டு அவன் யாரும் தெரியுமா? ஐயோ வெள்ளை வெள்ளையர்னு இல்ல, பிளாக் கலர்ல இருக்கான். ஐயா கலராடா முக்கியம், மேட்ரு கேளுடா. அவன் கல்யாண புரோக்கர். புரோக்கரா? யாரு கல்யாணம்ப்பா? எனக்கு தான். ஐயோ மம்மி உங்களுக்கு ஓகே பண்ணிட்டாங்களா? ஆமா, 6 மாசம் கழிச்சு இன்னொரு வேணா பண்ணிக்கலாம். மாமா உனக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்காங்கடா. எனக்கா? சரி அம்மா தானே பாக்கட்டுமே. அவ பாக்குறது இருக்கட்டும். இப்போ உனக்கு கல்யாணம் வேணுமா வேண்டாமா? அம்மா பண்ணிக்க சொன்னா பண்ணிக்குவேன், இல்ல வேண்டாம்னா பண்ணிக்க மாட்டேன். கல்யாண விஷயம் ஓகே. 2 வருஷம் காசி ராமேஸ்வரம் போயிட்டு வரனா போவியா? போயிட்டு வருவோம். போறதுனா நீ போட, என்ன ஏன் சேர்த்துற? இத பாரு, கும்மா கல்யாணத்துக்கு பொண்ணு தேடுற மாதிரி தேடல, மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்கா. கும்மா நினைக்கிற மாதிரி ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டானா எங்க இதுதாண்டா உனக்கும்? ஒண்ணுமே புரியல டாடி. விவரமா இப்படி மேல உட்காந்து சொல்லுங்க வாங்க. நான் சொல்றத நீ கேட்டாலே நான் ஆட்டோமேட்டிக்கா மேல வந்த மாதிரி தான். மகனே ஒருத்தி கல்யாணம் பண்ணிட்டு இந்த என்ன வீட்டுக்கு கல்யாண பேச்சு? ஒண்ணு இல்லம்மா, தம்பி கல்யாணத்துக்கு யார மியூசிக் பாத்தியா போடலான்னு பேசிட்டு இருக்கான். இந்த அட்மாஸ்பியர் பேசுன ரொம்ப டயர்டா இருக்கு டாடி. வாடா மகனே வெளியில போலாம். என்ன டாடி பொண்ணுங்களை போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு செடி கொடிங்களை போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க? செடி கொடியில ஆரம்பிக்கிறது அப்படியே நைஸா அப்படியே பொண்ணுங்க பக்கம் திரும்பிக்கிறதா. இதெல்லாம் டெக்னிக்கடா. ஈவ்டீசிங்னு உள்ள வச்சானுன்னா எதுக்கு ரிஸ்க்? ஏப்பா நான் போட வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் நீங்க போட்டு வந்திருக்கீங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்ங்கற? எல்லாம் போட்டாதான் ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு பொண்ணு பார்க்க வந்தீங்களா இல்ல நீங்க சைட் அடிக்க வந்தீங்களா? டிஸ்டர்ப் பண்ணாதப்பா. அப்பா அப்பா கேக்குறேன்ல. ஏப்பா நீ இப்படி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க? இத பாரு, கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இதுல ஒன்னு செலக்ட் பண்ணா நீ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருவ. அதனால நான் 4-5 செலக்ட் பண்றேன். அதுல நீ ஒன்னா பார்த்து நல்லதா செலக்ட் பண்ணிக்க. மத்ததெல்லாம் நான் கேர்ள் ஃப்ரெண்டா வச்சுக்கிறேன். என்ன என்னமோ பண்ணுங்க போங்க. சே இது டீச்சர் அதை போய் பார்த்துட்டு இருக்க. ஏப்பா இது எப்படி இருக்கு? சரியில்லப்பா. அந்த அது எப்படி இருக்கு? சொத்தப்பா. பரவாயில்லையே, பையனுக்கு டேஸ்ட் இம்ப்ரூவ் ஆகுது. பிடிச்சிடலாம். இது சூப்பர்ப்பா. ஐயா பையனுடைய டேஸ்ட் இவ்வளவு கேவலமா போயிருச்சே. நீங்களே டேஸ்ட் பண்ணி பாருங்க. டேய் நான் அவளை டேஸ்ட் பண்ணி பாக்கணுமா? ஒரு பெத்ததா உங்ககிட்ட மாமாசம் பேசாடாதே. ஐயோ டாடி இவ்வளவு நேரம் சத்தியமா நான் கடலைய பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். கடலை பத்தி இவ்வளவு நேரம் பேசுறேன். அது சொத்தை இது சூப்பர்னு சொன்னதெல்லாம் கடலை பத்தி தானே? உங்க மேல சத்தியமா கடலைய பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன்.
காலேஜ் வாசல்ல போய் சைட் அடிக்கலான்னு ஒரு மாயங்கிட்ட ஒரு பெத்த தகப்ப எப்படி சொல்ல முடியும்? அதனால கடலை பொறுக்க போலான்னு சொன்னா அதை நம்பி உண்மையிலேயே ₹1 கடலை வாங்கி அதை சுப்பிடுறதுக்கு விமர்சனம் பண்ணிருக்கிய. என்ன பண்ண சொல்றீங்க? இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். இப்ப எல்லாம் திட்டினீங்கன்னா நான் அம்மா கிட்ட சொல்லிடுவேன். என்னடா இது? பொம்மாவுக்கு தெரிஞ்ச ஆபத்துல இருந்தானே அவளுக்கு தெரியாம அங்கிருந்து கட் பண்ணி இங்க கூட்டு வந்தேன். எதுக்கு? எதுக்கா? ஏடா எவ்வளவு தடவை சொன்னாலும் புரியாதா? அங்க சொன்னதுல அப்படியே காதல் விட்டியா? மாக்கா மாதிரி மஞ்சள் சட்டை போட்டு வரும்போது எனக்கு தெரியும் ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. நீ ஒன்னும் செலக்ட் பண்ண வேணா, நீ ஆபீஸ் போ. நான் பொண்ணுல போட்டோ எடுத்து வர்றேன், அதுல செலக்ட் பண்ணிக்க. ரொம்ப தேங்க்ஸ் டாடி. ஆள விடுங்க. போடா. இவன் கல்யாணம் பண்ணி புள்ள பெத்து அதை தூக்கி நான் கொஞ்சம் கொஞ்சம் இடம் கொடுக்குறீங்களா ப்ளீஸ்மா? தேங்க்யூ. நைஸ் ஆங்கிள். ஸ்மைல் ப்ளீஸ். ஸ்டாப். அம்மா ஒரே ஒரு ஸ்டில். ஸ்டாப். கவர் பேஜ் போடணுமா? யாரடி இந்த ஆளு? தெரியலையே. காலேஜ்ல வந்து நம்மளே போட்டோ எடுக்கறான். இந்த கிழவனோட லொல்லு தாங்க முடியலடி. இன்ஸ்பெக்டர் கலிவரதன். டாடி நான் சித்ரா பேசுறேன். என்ன சித்ரா, நீ காலேஜ் போலியா? காலேஜ்ல இருந்து தான் பேசுறேன் டாடி. என்ன விஷயமா? இங்க ஒரு தாடிக்காரங்க எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்காப்பா. என்னது? உங்களை போட்டோ எடுக்கறானா? இப்பதான் சிட்டி பஸ்ல இடி ராஜாக்களை பிடிச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் நினைச்சேன். இப்ப புதுசா கேமரா ராஜா கிளம்பி இருக்கானுங்களா? கவலைப்படாத, இப்பவே கான்ஸ்டபிள்ஸ் அனுப்பி வைக்கிறேன். கான்ஸ்டபிள்ஸ் போன் அடிக்குது இல்ல? சரியா? ஹலோ ஐயா, அம்மா பேசுறாங்க. ஒண்ணு யாரையும் அடிக்க சொன்னது? நான் தாமா பேசுறேன். சரிம்மா சரிம்மா, நீ சொன்னாலும் வாங்கிட்டு வந்துடுறேன். ஐஜி கிட்ட இருந்து போன் வந்தோட நடுங்க மாட்டாரு. யாரு? யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? அவர் பொண்டாட்டில இருந்து வந்திருக்கு. கரெக்டிங் வந்துடுறமா. பாடா, வீட்டுல தான் தொல்லைன்னா போலீஸையும் விடலையே. எங்க அந்த காலேஜ் கேஸ்? உள்ள இருக்கா? கூப்பிடியா? பொண்டாட்டி மேல இருக்கிற கோபத்துல நம்ம மேல காட்டு. சீக்கிரம் ஆயா. வணக்கம். உன் பேர் என்ன? கோகுல கிருஷ்ணன் சார். ஓ, கோகுல கிருஷ்ணனா? ஆமாங்க. அதான் காலேஜ் வாசல்ல போய் நின்னு பொண்ணுல போட்டோ எடுத்தியா? என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணையே போட்டோ எடுத்திருப்ப. நான்சென்ஸ். சார் நான் பொண்ணுல போட்டோ எடுக்கலைங்க சார். பின்ன எதை எடுத்த? மரம், புழு, பூச்சி, செடி, கொடி, பூ. இது டிஸ்கவரி சேனல் சார். சார் பாத்துட்டு இருந்தீங்களா? சொல்லுங்க சார், நல்லா பார்த்து சொல்லுங்க சார். ஆமா, அவர் சொல்றது கரெக்ட் தான் சார். போட்டோ தான் எடுத்துட்டு இருந்தாரு. யோ, நீ யாரு? உன் வீடு எங்க இருக்கு? வீடு இல்லைங்க சார், பெங்களோ. பங்களாவா? ஆமா சார், பிரபல தொழிலதிபர் சீதாலட்சுமி இல்ல? ஆமா. அவங்க வீட்டுல வேலை சரியா? ஆமா, அவங்க வீட்டுக்காரரா 25 வருஷமா வேலை பாக்குறேன். உன் மூஞ்சியை பார்த்தா அப்படி தெரியலையே. யோ, அவங்க எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டியா. அவங்க கலர் என்ன, ஃபிகர் என்ன, பர்சனாலிட்டி என்ன, ப்ராப்பர்ட்டி என்ன, அவங்களுக்கு போய் நீ புருஷனா? 25 வருஷம் ஃபேமிலி வாழ்க்கையில என்னுடைய பர்சனாலிட்டி பத்தி அவளை ஃபீல் பண்ணதுல நீ என்னமோ ரொம்ப ஃபீல் பண்றியா? நீ ஏன் ஃபீல் பண்ற? நான் நம்ப மாட்டேயா. இப்பவே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நானே தெரிஞ்சுக்கிறேயா. ஒரு நிமிஷம் இரு, நீ போன வேணாம், நான் உள்ளே போய் படுத்துறேன். லூசு, ஏன் லாக்கப்ல போய் கதவு சாத்திக்கிற? அங்க என்ன ஏசியா பண்ணி வச்சிருக்கு, வெளியே வா. சார், பொண்டாட்டி ரெக்கமெண்டேஷன்ல வெளியே விட்டா எனக்கு விடுதலையே வேண்டியதில்லை சார். நீங்க கண்டுபிடிக்க முடியாம எத்தனை கேஸ் பெண்டிங்ல வச்சிருப்பீங்க. அதுல எதுலயா உன்னை புக் பண்ணி என்ன உள்ளே வச்சிருங்க. இல்லைன்னா தூக்கு தண்டனை வாங்கி கொடுங்க, நிம்மதியை செத்து போறேன். ஆனா பொண்டாட்டி ரெக்கமெண்டேஷன் மட்டும் வெளியே போக மாட்டேன் சார். என்ன எப்படி பண்றேன் சார்? உங்கள மாதிரியே பொண்டாடி பயப்படுற கேஸ் சார். யோ, சாரி சார். மரியாதை. யோ, அந்த ஆளை இழுத்துட்டு வா. என்னை insult பண்ணாதீங்க சார். சார், சொன்ன கேளு சார், நான் போக மாட்டேன் சார். ஆயா. யோ, அவரை விடுங்கயா. சார், நீங்களும் நம்புங்க சார். வீட்டுல அப்படி அங்கதானே? அதை ஏன் கேக்குறீங்க? இது போலீஸ் ஸ்டேஷன், கொஞ்சம் அடக்கி வா. ஆனா வேலையில தான் சார் சவுண்ட் விடுவாங்க. எல்லாருமே நம்ம டைப் தான். கரெக்ட் தானே? பாத்தீங்களா சார், ஒரு பொண்டாட்டியால பாதிக்கப்பட்ட புருஷனுடைய மனநிலைமைய அதே டைப்பான ஒரு புருஷனால தான் புரிஞ்சுக்க முடியும். அதை நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஆனா நீங்க சொன்னதுக்காக தான் நான் ரிஸ்க் ஒத்துக்கிட்டேன். தெரியுமா? வட்டுமா வாங்க சார். உங்க கேமரா சார், இதுல உங்க பொண்ணு போட்டா இருக்கு, பரவாயில்லையா? பரவாயில்ல சார், எடுத்துட்டு போங்க. பிரிண்ட் போட்டு அனுப்புறேன். நம்ம கேஸ்